அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கூட்டு தியானத்தை நாம் அனைவரும் வழக்கம் போல் ஒரு சிறு பிரார்த்தனையுடன் தொடங்குவோம். கண்களை மூடிக்கொண்டு வலது உள்ளம் கையை நமது இதய சக்கரத்தின் மைய பகுதியில் வைத்துக் கொள்வோம். இடது உள்ளம் கை மேல் நோக்கி நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் புகைப்படத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். அன்னையே, எங்களது இதய சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். கூட்டு தியானத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை அருளுங்கள். இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள், தேவைகள், தேவையற்ற கவலைகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். எண்ணங்களற்ற முழுமையான தியான நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே. தியானத்தின் போது வெளிப்படும் நுண்ணதிர்வுகளை எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் அனுபவிக்க அருளுங்கள் தாய். இந்த தியானத்தை தொடங்குவதற்கு அனுமதி தருங்கள் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு தியானத்திற்கு தயாராகும். இரண்டு உள்ளம் கைகளை பூமி தாயின் மீது வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உள்ளம் கையை பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. ஸ்ரீ மாதாஜி. ஓ பூமி மாதா, தயவு செய்து எங்களது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்தெறியுங்கள். தயவு செய்து எங்களது இடநாடி மற்றும் பிங்கள நாடியில் உள்ள சமநிலை வேறுபாடுகளை பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தூய்மையற்ற ஆசைகள், தேவையற்ற எண்ணங்கள் இவை இரண்டும் எங்களை தியானத்திலிருந்து வேறுபடுத்தி வேறு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவை. தயவு செய்து இவற்றை பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள் தாய். குண்டலினி சக்தியும்
முழு வெளிப்பாடினை எங்களது சூக்ஷ்ம சரீரத்தில் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. சுருக்கமாக, ஓம் துமேவ சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக என்று நாம் அனைவரும் உரைப்போம். சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக. பூமி தாயே, தங்களை எப்பொழுதும் கால்களால் தீண்டுவதற்கும் எல்லா விதமான அவமதிப்பிற்கும் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. வலது உள்ளம் கை தொடர்ந்து பூமி தாயின் மீதும், இடது உள்ளம் கை நம்முடைய மடியின் மீது மேல் நோக்கியும் வைத்துக் கொள்ளலாம். அன்னையே, தயவு செய்து எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான வேறுபாடுகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். மமகாரம், எனக்கு நானே விதித்து கண்ட சுய கட்டுப்பாடுகள், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். இடது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் ஆகியவற்றின் குண அதிசயங்களை எங்களது இடது நாடியில் பிரதிபலிக்க செய்யுங்கள் தாய். ஒரு முறை ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் நமோ நமக. சுருக்கமாக, சாட்சாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் நமோ நமக. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் தூய்மையான ஆசைகள் எங்களது இடது நாடியில் அருளுங்கள் தாயே. வலது உள்ளம் கை மடியின் மீது மேல் நோக்கியும், இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி பிடித்தும் நமது வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், நான் என்ற அகங்காரம், தேவையற்ற சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், கோபதாபம், விருப்பு வெறுப்பு, இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி.
எங்களது வலது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் ஆகியவற்றின் தத்துவங்களை முழுமையாக வலது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களையும் பிரதிபலிக்கச் செய்யுங்கள். ஒருமுறை ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் மந்திரம் சுருக்கமாக. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमानात् नमो नमः. இரண்டு கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்ளும். நமது கவனத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்லும். முதுகு தண்டுவடம் முடியும் இடத்தில் இருப்பது. இதன் அதிபதி ஸ்ரீ கணேஷா அவர்கள் ஆவார். ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து தங்களின் போற்றுதலுக்கு எங்களை தகுதியுள்ளவராக ஆக்குங்கள். எங்களது மத்திய நாடியில் உள்ள எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்து குண்டலினி சக்தியை மத்திய நாடியின் வழியிலாக விழுப்படைய செய்யுங்கள். ஸ்ரீ கணேஷா நமோ நமக ஒரு முறை. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமக. கவனத்தை அப்படியே வலது மூலாதாரத்திற்கு கொண்டு செல்வோம். இதன் அதிபதி ஸ்ரீ கார்த்திகேயா ஆவார். ஸ்ரீ கார்த்திகேயா, தயவு செய்து எங்களது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் எண்ணங்களையும் அழித்து விடுங்கள். முழுமையான தியானத்திற்கு எங்களை தகுதியுள்ளவராக மாற்றுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமக சுருக்கமாக ஒரு முறை. ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया நமோ நமः. நமது கவனத்தை இதய சக்கரத்தின் மையப் பகுதிக்கு கொண்டு வருவோம். அன்னையே, தாங்களே என்னில் இருக்கும் பாதுகாப்பு தன்மை. தங்கள் அருளால் நான் பயமற்றவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் பயமற்றவன். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து உங்களது இதய சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் இந்த மனமோ புத்தியோ அல்லது உடலோ அல்ல. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. இந்த உண்மையை
எப்பொழுதும் என் பிரதிபலிக்கச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா. கவனத்தை சற்றே மேலுயர்த்தி ஆக்ஞா சக்கரத்தில் நிலை நிறுத்துவோம். நம்முடைய நெற்றியை தலை குனிந்து இதயத்தை நோக்கி செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் அனைவரையும் மன்னிக்கும் மனப்பக்குவம் உடையவனானேன். என்னுடைய அகங்காரம் மற்றும் மமகாரத்தை முழுமையாக மன்னிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னியுங்கள் தாயே. நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. என்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் சரணடைகிறேன். ஸ்ரீ மாதாஜி. என்னுடைய கோபதாபங்கள், விருப்பு வெறுப்புகள் இவை அனைத்தையும் சரணடைகிறேன். ஸ்ரீ மாதாஜி. அன்னையே, நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. கவனத்தை சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து எங்களின் சஹஸ்ராரத்தில் வந்தமருங்கள் தாயே. தங்களின் வருகையை நுண்ணதிர்வுகள் மூலமாக எங்களது ஒவ்வொரு திசுக்களிலும் உணரச் செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. முழுமையான தியான நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஸ்ரீ மாதாஜி. குண்டலினியின் முழு வீச்சினையும் எங்களது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. மகா மந்திரத்தின் முதல் மந்திரத்தை சுருக்கமாக உரைப்போம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி நமோ நமः. இதனை உரைக்கும் பொழுது குண்டலினி தாய் நமது இடது வலது மற்றும் மத்திய நாடியின் வழியாக முழுமையாக எழும்பி நமது சஹஸ்ராரத்தை வந்தடைகிறார். மூன்றாவது மகாமந்திரத்தை சுருக்கமாக உரைப்போம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சோமினி நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி. எண்ணங்களற்ற சிந்தனைகளற்ற இந்த தியான நிலையை எங்களை முழுமையாக அனுபவிக்க அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நமக்குள் ஏற்படும் எல்லா விதமான எண்ணங்களையும் மன்னியுங்கள். எல்லா விதமான எண்ண ஓட்டங்களையும் சரணடையுங்கள். நமது குறிக்கோள் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் மூலமாக வெளிப்படும் நுண் அதிர்வினை உணர்வது மட்டுமே. மற்ற எல்லாவற்றையும் மறப்போம். இந்த தியானத்தில் திளைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி அவர்களை
அருளுரையையும் கேட்டு I am spellbound to see all this beautiful expression of your love. Such attention and creativity. I must be the luckiest guru to get the outside nature reproduced here so beautifully. After seeing this, no guru can escape complete melting of his heart. Actually, my disciples are very clever people. They can neutralize any guru. So that Guru's staff, which is used for disciplining the disciple, also melts away into a lotus. Every time it's such a beautiful surprise to see how Sahajogis are getting one with the divine. The expression of their joy, the conception of the divine. You can see very clearly, this is how I want you all to sit in the kingdom of God as I am sitting today. We have to realize that we are now the part and parcel of that cosmic consciousness itself, the Brahma, the one that creates, which coordinates, which plans into all the details, and the one that loves through its creation, through its expression, is that cosmic consciousness. We are not only in it, but we can handle it. We can regulate it.
we can use it. We can work it out. This is the state when we are in. We are the Guru. Guru means a thing which is higher than the gravity of the earth, or stronger than the gravity of the earth. What is the gravity of the earth? Superficially, when we see that, we understand it as a thing that acts on our body to keep us on the ground. Also, there is a load of a big atmosphere on our head, of many elephants standing on our head. Plus the Mother Earth has the gravity to pull us towards herself. That's on the gross level, we understand the gravity. And on the gross level also, we sometimes understand the Guru principle. On the gross level, we think a good Guru is that person who just attracts you towards himself. Bodily attraction. Or maybe other attractions. Which are gurus. And that's why people always go to the gurus who are false, who are superficial. But the one who is above the gravity of the Mother Earth, the gross, the subtle, subtler and the subtlest. Beyond all these attractions, that is the one, is the Guru. So, in the very gross way, we see that normally people are attracted towards other through the body element. The gravity acting through the body. A guru who looks like a cinema actor was very much appreciated. They cannot see the totality of beauty, but just one aspect. The earlier gurus who came as false gurus used to paint their faces even in India. Or they would go to special decorators who would make their hair look like Shankara's jatas, and eyes were painted with big black coal up to this, and the whole body was covered with funny type of a powder. Or they would wear a kashaya
a cloth that was given a color of saffron without using the saffron. In 2 rupees you can get that. And people would be attracted towards such a person. They would carry an elephant. To sit on an elephant, even to add to the propensity of the superficial gravity, and walk on the streets. And people would bow to them and give them whatever they wanted. This cannot elevate anyone. Any body attraction can enslave you, cannot give you freedom. It will give you habits for your body enslavements, and also it will enslave you to your guru. If he knows how to keep attractive in various ways. The whole understanding of the cosmic consciousness can be put in one little sentence, that it cannot be attracted by the gravity of any stars, earth, moon or sun. The other attractions one has from the Mother Earth are all for food, greed, lust, materialism at its worst. It comes from matter. All that comes from matter. Once you start getting used to it, you become a slave and not a guru. So the first attempt should be for anybody to be a good guru is to get over material attraction. In a subtler way, we can see it happens like this. A lady or a gentleman buys an ashram in Sahaja Yoga. And the Sahaja Yogis start living in that ashram. The owner of that house starts worrying about the house and all material things in that house, rather than the emancipation of the disciples or the Sahaja Yogis who are there. The whole attention is towards the material upkeep of the house and not towards the emancipation of the Sahaja Yogis who are supposed to rise into the cosmic consciousness. And such a person, if he starts believing that he is the guru, or in any way
even a Sahajogi, he is sadly mistaken. Where is your attention is the point. If you are the Guru, where is your attention? If your attention is on the correction and the nourishment of yourself and of others, then you are first of all the Sahajogi. And once you rise above the gravitational force of materialism, then you could be called as the Guru. Anything that is living has a capacity to rise against the gravity up to a point. That is limited. Like we have seen the trees. They come out of the Mother Earth and grow upward, up to a limited space. Every tree, every type of tree has its own limitations. Cedar will be cedar and rose will be a rose. Is all controlled by the gravitational force. But there is one thing which rises against the gravitational force, which has no limits, and that is your Kundalini. It cannot be controlled by the gravitational force unless and until you want it to be controlled. Nothing can control it but you and yourself can control it. So as soon as you become in charge of your Kundalini, you have crossed one step forward, that you have overcome the force, that is the gravitational force. Then the cycle of all the 5 elements is bound together. All the 5 elements have to go in a cycle in such a way that nothing is wasted, nothing is spoiled, everything is organized. But the cycle is broken only by the awakening of the Kundalini. Because you enter into the highest of highest, which is the cosmic consciousness, which you know how to regulate yourself. That cosmic consciousness is the Param Tattva, is the principle of all the principles, controls all the principles. So it controls also the principles of all these 5 elements. It controls the Manashakti. It controls the evolution and gives you the power to evolve others. So this great Brahma Shakti is at your lotus feet.
Perhaps Sahajogis do not realize what they have achieved. The only difference between a Adi Guru and a Guru, Sadguru I would say, is this, that the Adi Guru knows that he is the controlling power. He knows he is with absolute oneness with the Brahma Tattva, with the cosmic. The authority with which he talks, the complete confidence with which he says things. There's no doubt in his mind. In any one of his teachings, he'll say, I verily say to you that confidence that I am with the Brahma Tattva, that I am the Brahma, and that I am controlling all that Tattva. Makes him a prophet. Because whatever he says, prophesizes, is the truth. Whatever he says about the past is the truth. And he knows that. He has no doubts. The authority with which Moses talked, authority with which Socrates talked, authority with which Lao Tse talked, all these great Adi Gurus, from Adinath to Sainath, they didn't say, if you do this way will be good or that way would be good. No, this is what it is, you better do it. This is what it is. But in modern times, those gurus may not work out. That's why a mother had to come. First to give you realization. Because these gurus did not realize another point, that their disciples not understand them at all. Whatever they are doing out of awe. But awe doesn't have understanding in it. Or even the earlier ones may have had. The generation that came afterwards did not have. So they turned the gurus into a facade, and the whole building they owned as their own, creating all kinds of problems, killing the universality and the collectivity, because Brahma Tattva is the power of the collectivity. Is in everything, in the atom, in the molecule, in the human heart. Everywhere it is reflected, depending on the reflector. And it controls.
This understanding they had. But the human understanding perhaps they did not have. That if we today tell them something, they might listen to us, but tomorrow they will forget. So it was necessary that you all should be given realization. Otherwise, also without realization, what's the use? What's the use of talking to people about the colors, those who don't have eyes? So realization has to be given. But it should not be done with diffidence. When a guru does not feel vibrations properly, he becomes diffident about giving realization. But even when he feels it clearly, he will not say things with authority. Authority by any chance does not mean aggressiveness. Authority is because you have it, that's why you express it. Like this light is now shining on my face. It is shining, it's not aggressive. Because that's the quality it has got, that it has to shine, so it is shining. In the same way, a guru shines before the disciples. It's very easy to understand this word shine. When you have something dirty, it doesn't shine. Even the gold, which is always shining, is not tarnishable. If you put it under the mud, it won't shine. So you have to wash it, clean it, and rub it nicely so that it shines. But in Guru Tattva, it is from the basics you have to start. Before the gold came into its own state of gold, it was mixed with so many other things. So it had to be heated up, melted away, sieved out, and so many processes it had to go through to become gold. So when you become Sahajogis, you have become gold. Now the second job is to keep this gold shining. And third would be to get a part in the crown of your mother so that you can never be tarnished. Into these three stages one has to go. First of all, to judge yourself, to be a guru, you have to have a gravity of your own, which is not bound by the gravity of the Mother Earth. That's the minimum of minimum. Which does not mean you wear outside the kashaya, the dress that suggests that you are a sannyasi. But from inside, you should be a sannyasi. Now a sannyasi who is inside a sannyasi will have a big bank balance maybe,
but we'll know nothing about it. We'll be very indifferent and any day willing to part with it. A sannyasi has to be a person above lust, should not know what is a lust is. What is this attraction of lust is? That through his Kundalini and Muladhara, he can achieve it. Because now you have a capacity to rise above the gravity. You have got that power now to rise above this lust business, where your attention gets absolutely ruined. But in Sahaja Yoga we have everything. Like on Indian streets you'll find the most modern car, a Rolls-Royce, Mercedes, as well as you can find a bullock cart, and also lots of cows and buffaloes, everything there. In the same way, I think in Sahaja Yoga we have all kinds. We have some people who are very great. And try to achieve a state of untarnishability. Put their attention to it, work it out. But we also have people who are absolutely useless things, just hanging on to Sahaja Yoga, to use Sahaja Yoga for their own popularity maybe, for their own gains. I don't know for what. I have seen people who give lectures in the name of Sahaja Yoga and are badly caught up. There is that gravity acting in you, remember that. The gravity of the Mother Earth. Some sort of a gravity which should be located. But some of them are nothing but worms. They cannot go higher. And the outsiders see those worms only and try to say that Sahaja Yoga is no good. Your Kundalini has the power. It has all the powers to make you the highest of highest. An ordinary grass can become a cedar. There's no limits to it. But you must have confidence in yourself and confidence in Sahaja Yoga. If you don't have confidence in yourself or in Sahaja Yoga, nothing can work it out. But the highest of all is the sincerity which nobody can instill in you.
ஒரு நிமிடம் கண்களை மூடி தியான நிலையில் இருப்போம். எந்த விதமான சிந்தனைகளும் இன்றி. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானத்திற்கு நன்றி. உங்களுடைய சொற்பொழிவின் வெளிப்பாடாக எங்கள் அனைவரும் உங்கள் கிரீடத்தின் ஒரு பகுதியாக இருக்க வாய்ப்பளியுங்கள் தாயே. அதற்கு எங்களை தகுதியுள்ளவராக மாற்றுங்கள். தங்கள் அருளாசியினால் மட்டுமே நாங்கள் இதை அடைய முடியும். அதற்கு எங்களை தகுதியுள்ளவராக ஆக்குங்கள். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. மனதார உளமாற ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றிகள் பல கோடி கூறி நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை மேலே கவச்சமிட்டு இன்றைய கூட்டு தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி பிரகாஷா, நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, வாய்ப்பிற்கு நன்றி. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்தை இத்துடன் முடித்துக் கொள்வோம். நமது அடுத்த தியான வகுப்பு ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு தொடரும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். ஃபேஸ்புக் அன்பர்களை இன்றைய ஒளிபரப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். வணக்கம்.